ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோ, லாங் வீடியோ. இப்போ வந்து மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், மிக்சியில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு. மிளகம் வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், காரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ரசத்துக்கு முக்கியமானது வந்து புளி தான். புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் போகக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் போகக்கூடாது, அந்தளவுக்கு அந்தமாரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு கூட நீங்கள் வந்து என்ன போடணுன்னா, மிளகு, அப்புறமேட்டுக்கா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தென் வந்து இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்தமாரி போடுறது வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல்லாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதை நீங்கள் வதக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், அது உங்களுக்கு தெரியும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதை போட்டுட்டு நல்லா ஒரு 3 to 5 minutes ஆர் 5 minutes கூட வேணாம், ஒரு 3 seconds, 5 minutesன்ட்டேன், 3 secondsக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் இந்தமாரி திப்பி திப்பியாக இருந்தால் தான் கொஞ்சம் ரசம் பார்க்க ரசம் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை கொஞ்சம் வந்து ரசத்துக்கு கொஞ்சம் தக்காளி ரசம்ன்றதுனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இந்த குட்டி நெல்லிக்காய் சைஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் போடணும். அந்த அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். போட்டுட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்துருங்க. அப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஒரு வச்சுட்டு ஒரு 5 minutes கூட ஆகாது, ஒரு 3 seconds அந்தமாரி ஆகும்போது இது இந்தமாரி நல்லா கொப்பளிச்சு வரும். கொப்பளிச்சுனா இந்த மாதிரி வருதில்ல, அதுதான் அந்தமாரி வரும். அது வரப்போ என்ன பண்ணணுன்னா, கொத்தமல்லி லைட்டாக அப்படி தூவிட்டுக்கோங்க. இது நான் பண்ணது, ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுறணும்.